ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இக்னோ ப்ளஸ் தமிழ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இக்னோவோட கிரெடிட் கார்டு ஏன் டிலே ஆகுது, ஸோ அது ஏன் டிலே ஆகுது, ஸோ அதோட சொல்யூஷன்ஸை பற்றி தான் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்க போகிறோன்னா, எதனால் டிலே ஆகுது அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து அசைன்மெண்ட்ஸு சப்மிட் பண்ணலை. ஸோ அந்த நம்ம அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணி கூட அது வந்து நம்ம பேஜில் வந்து நம்ம வெப்சைட்டில் அப்டேட் ஆகலை. ஸோ ஃபஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் என்னென்னா, டேர்ம் அண்ட் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து பெண்டிங் ஆகிருக்கலாம், இல்லைன்னா நம்ம அந்த ரிசல்ட்ஸை வந்து நம்ம பார்க்காம விட்டுருக்கலாம். செகண்ட் வந்து நம்ம ப்ராஜெக்ட்டு, தென் வைவா மார்க்ஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணாமல் இருக்கிறது. நெக்ஸ்ட் என்னென்னா, ரீஜனல் சென்டரில் வந்து நம்ம வெரிஃபிகேஷனுக்கு போகாமல் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா டெக்னிக்கல். என்னென்னா சில டைம் வந்துட்டு டெக்னிக்கலாக வந்து எரர்ஸ் எல்லாம் வரும். ஸோ அது கூட நமக்கு வந்துட்டு கிரெடிட் கார்டு டிலே ஆக ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக இருக்கும். அடுத்தது வந்து ஏன் இதில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இக்னோ போர்ட்டலில் போயிட்டு நம்ம லாகின் பண்ணிவிட்டு நம்ம என்ரோல்மெண்ட் நம்பர், தென் சப்ஜெக்ட் கோடு, தென் கோர்ஸ் கோடு எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு அங்கே என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எல்லா அசைன்மெண்ட்டும் நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோமா, ஸோ அதோட மார்க்ஸ் எல்லாம் வந்து அப்டேட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம ப்ராஜெக்ட்டு, வைவா, தென் டேர்ம் அண்ட் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகிருக்காங்கிறத செக் பண்ணணும். இதெல்லாம் அப்டேட் ஆகிருக்குன்னு செக் பண்ணது மட்டும் இல்லாமல், நம்ம சப்மிட் பண்ண ஹார்ட் காப்பியாக இருந்தாலும் சாஃப்ட் காப்பியாக இருந்தாலும் ஹார்ட் காப்பியோட ரெசிப்ட்ஸும், தென் ஹார்ட் காப்பியாக இருந்தால் அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணுன்னா, ரீஜனல் சென்டரில் போய் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணும்போதும் நம்ம அங்கே நம்மளோட என்ரோல்மெண்ட் நம்பர், தென் கோர்ஸ் கோட், சப்ஜெக்ட்ஸ் கோட், நம்ம அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண ஹார்ட் காப்பியோட ரெசிப்ட், தென் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணாலே அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே வந்து நம்ம ரெகுலராக ரிசல்ட்ஸையும் எல்லாத்தையுமே வந்து ரெகுலராக நம்ம வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு கிரெடிட் கார்டு வந்துட்டு கண்டினியூஸாக வந்து அப்டேட் ஆகி